இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, நீர் இந்த உலகத்தை படைத்தவர், உலகில் உள்ள அனைத்தையும் படைத்தவர், மனிதர்களை படைப்பின் சிகரமாக படைத்தவர். மனிதர்களாகிய நாங்கள் நல்ல முறையில் வாழ நாள்தோறும் எங்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிறீர். நீர் செய்கிற எல்லா நல்ல செயல்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு கடவுளாகிய ஆண்டவர் வல்லவராக இருக்கின்றார் என்பதை வெளிப்படுத்துகின்றது. உம் செயல்கள் பெரியன, வியப்புக்குரியன. மக்களினங்களின் மன்னரே, உம் வழிகள் நேரியவை, உண்மையானவை. ஆண்டவரே, உமக்கு அஞ்சாதவர் யார்? உமது பெயரை போற்றி புகழாதவர் யார்? நீர் ஒருவரே தூயவர். எல்லா மக்களினங்களும் உம் திருமுன் வந்து உம்மை வணங்கும். ஏனெனில் உம் நீதி செயல்கள் வெளிப்பட்டிருக்கின்றன என்று தெளிவாக விளக்குகின்றது முதல் வாசகம் கடவுளுடைய வல்லமையை பற்றி. நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றி வாழும் பொழுது பல வகையான இன்னல்களை நாம் சந்தித்தாலும் இயேசு நம்மோடு இருப்பார் என்பதை தெல்லம் தெளிவாக விளக்குகிறது. நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். சகோதர சகோதரிகளும் நண்பர்களும் உங்களை காட்டிக் கொடுப்பார்கள், உங்களுள் சிலரை கொல்வார்கள், என் பெயரின் பொருட்டு எல்லோரும் உங்களை வெறுப்பார்கள். இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் என்று இயேசு கிறிஸ்து நற்செய்தியிலே கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவிற்காக நாம் வாழும் பொழுது பல வகையான கஷ்டங்கள் வந்தாலும் நிலைத்து இயேசுவில் நிற்கும் பொழுது நாம் வெற்றியாளர்களாக மாறுவோம் என்பதை தெளிவுபடுத்துகிறது. ஆண்டவரே, உமக்காக வாழ அருள் தாரும். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.